வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவியின் ஆல்பம் நீங்கள்லாம் சந்திக்க இருக்கிற அந்த விஐபி. இவரை பற்றி சுருக்கமா சொல்லணும்னா, இவரது பெற்றோர்கள் சினிமா துறையில சாதனை படைத்தவர்கள் என்ற பொழுதும் சினிமா தன் லட்சியத்திற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று கருதி சினிமா வாய்ப்புகளை உதறி தள்ளியவர். இவர் பரதத்திற்கு கிடைத்த பொக்கிஷம்னு சொன்னா கூட அது மிகையாகாதுங்க. மிக உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்மஸ்ரீ மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் போன்ற 100க்கும் மேற்பட்ட பல விருதுகளை வாங்கி குவித்தவர். பரதத்தில் சகாப்தம் படைத்தவர். பரதத்தை சாதாரணமானவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர். பரதத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்றவர். நாட்டிய பேரொளி செல்வி பத்மா சுப்பிரமணியம் அவர்களை தான் நீங்களாம் சந்திக்க போறீங்க. இது தாய்லாண்டில் பரதமுனியோடைய மாஸ்க். அதை வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க. எல்லா ஆடிட்டோரியத்துலேயும் தியேட்டர்லாம் ஒரு தனி ரூம் இருக்குது. அங்கே 4 மாஸ்க் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பரதமுனி. அதுக்கு நைவேத்தியெல்லாம் பண்ணிட்டு தான் எல்லா நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னொரு மாஸ்க். இது வந்து கம்போடியால பார்த்தது. முதல்ல பார்த்தது வந்து தாய்லாந்துல. பாருங்க எப்படி வர்ஷிப் பண்றாங்க பாருங்க. அவர் தலையில இருக்கிறது 4 இது முகம் இருக்கு பாருங்க. பிரம்மா கிட்ட இருந்து பரதருக்கு இந்த நாட்டிய சாஸ்திரம் வந்ததாக தான் அதுல எழுதியிருக்கு. அதை காட்டுறதுக்காக தலையில பிரம்மா, அதாவது கிரியேட்டிவிட்டிக்காக. இதை வச்சு அவங்க வியாழக்கிழமை குருவாரம் எல்லா டான்ஸ் ஸ்கூல்லையும் இவருக்கு வழிபாடு. ஊதுவத்தி அது இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது ஜப்பானில் ஒரு அழகான சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல். அங்கே மத நல்லிணக்கம் பார்க்கணுன்னா அங்கே தான் பார்க்கணும். புத்திஸ்ட் சில்ட்ரன் எல்லாம் அந்த ஒரு நாளைக்கு புத்த மதத்துக்கு முன்னால் இருந்த ரிலிஜன் தான் ஷின்டோ. அந்த ஷின்டோ கோயிலுக்கு எல்லா குழந்தைகளும் வரும். அன்னைக்கு ஏதோ ஒரு சம் ஹோலி வாட்டர் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அங்கே இருந்தோம். இது போர்புதூர், இதில் இந்தோனேஷியாவில். அந்த கோவிலே வந்து நம்ம ஸ்ரீசக்கர வடிவில் இருக்கும். ஆனால் புத்தர் கோவில் அப்படியே மேரும் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இது இன்னொரு கதை. இது நான் பாருங்க தலையில வந்து தாய்லாந்து என் கூட ஆடுற பையன் தாய்லாந்து அந்த டான்சர். தாய்லாந்து அவங்க பார்வதிக்கு வைக்கிற கிரீடம் அது. அந்த பையன் சிவனா பண்றான். இது திருப்பாவை திருவெம்பாவைய தாய்லாந்துக்கு போய் அவங்களுக்கும் ஒரு சீன் சொல்லி வச்சு ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து திருப்பாவை திருவெம்பாவை அங்கே டான்ஸ் ட்ராமா பண்ணிட்டு வந்தேன். இது வந்து ஸ்ரீ நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறச்சு ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா தாய்லாண்டில் பேங்காக்ல நடக்கிறது. நீ போய் ராமாயணம் பண்ணணுன்னார். நான் சொன்னேன், இல்லை நான் தமிழ் பண்ணுறேன் போய். ஏன்னா பெரியவா காஞ்சி மா பெரியவர் சொல்லியிருக்க ட்ரிப் பேவாய் ட்ரியம் பேவாய் விழான்னு நடக்கிறது. அது வேற எதுவும் இல்லை, திருப்பாவை திருவெம்பாவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதுக்காக வேண்டி அங்கேருந்து ராஜகுருவை வரவழைச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அவரும் கன்ஃபார்ம் பண்ணார். அதை
அதனால் எனக்கு அதை தான் நான் போய் பண்ணணும். நின்று போயிருந்த ட்ரிப்பேவாய் ட்ரியம்பேவாய் ஃபெஸ்டிவல் இங்கேருந்து நாங்கள் போய் ஆடி சுமார் 40 வருஷம் கழித்து ரிவைவ் பண்ணோம். இது பாருங்க, பயமா இல்லை? சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா அழகா இருக்கு இந்த போட்டோ. இது ஃபிஜி ஐலண்டு. அங்கே ஆடுறதுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அவங்கெல்லாம் அவங்களுடைய நேஷ்னல் காஸ்டியூம் பாலினீஷியன்ஸ்ன்னு பேர் அவங்க இனம். தலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்கள பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் பயமாக இருக்கும், வேண்டாம் இப்போ. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து நானே போயிட்டு வந்து 25 வருஷம் இருக்கும். அதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னால் வரைக்கும் நரமாம்சம்லாம் சாப்பிட்டவங்களோ. அது ஃபிஜி ஐலண்ட்ஸ், நிறைய குட்டி 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 நிறைய ஐலண்ட்ஸு. அது நிஜமாலே நடைமுறையில் இருக்கா? இருந்திருக்கு. ஒரு மியூசியம் அவங்களே ஆக்ஷன் போய் காமிச்சாங்க. அதில் ஒரு சைடு சிரிப்பு வருது, ஒரு சைடு பயமாக சொன்னா. ஒரு விதமான ஒரு என்னமோ ஒரு கேட்ஜெட்டு. அது எதுக்கான்னா, ஒருத்தன் வந்து அவனோட மனைவி கிட்டக்க ரொம்ப பிரியமா. சரி. அதனால இங்கே நம்ம சொல்ல மாட்டோம் குழந்தைகிட்ட, ஐயோ அழகா இருக்கு, கண்ணம் அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்குன்னு சொல்ல மாட்டோம். நிஜமாவே கடிச்சு அதனால மனைவி திங்கிறதுக்கு இன்விடேஷன் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவளை வேக வச்சு, ஐயோ ஆமா எப்படி எடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் அங்கே நான் இதெல்லாம் ஆயுதங்கள்லாம் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் அங்கே. ஆனால் எனக்கு ரொம்ப குண்டு தெரியும் அங்கெல்லாம் நான் போய் இப்போ நினைச்சா வேடிக்கையா இருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தூக்கமே வரல. இதெல்லாம் மியூசியம்ல அவங்க ஹிஸ்டரி பொய் சொல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. அப்படியே வச்சிருக்காங்க. இது வந்து ஜப்பான்ல நம்ம இந்த மலபார்ல வந்து தெய்யம் ஆட்டம்லாம் சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி ஒரு விதமான நடனம் ஜப்பான்ல. இது ஒசாக்கால. இது எல்லாரும் இங்கெல்லாம் போனாக்கு ஏதாவது ஒரு கிளப்ஸுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கோவில் போயிட்டு நான் வந்து அங்கே ஊரில் என்ன இருக்கு, எந்த கிராமத்தில் என்ன கிடைக்கும், இதெல்லாம் பார்க்காம வரமாட்டேன். இதுதான் அந்த மேரு மாதிரியே ஸ்ரீசக்கரம் 3 டைமென்ஷன் மாதிரி அந்த புத்தர் கோவில் சொன்னேனே, அது இந்தோனேஷியாவில் போர்புதூர். இதுமா பஹ்ரைனில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பஹ்ரைனுக்கு கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு பெரிய ஆர்கியலாஜிக்கல் சைட் இருக்குது. ஓ சரி. அது வந்து நம்ம மொஹஞ்சதாரோக்கு ஈக்குவல். ஓ சரி. டைமில் ஓகே. அங்கே வெறும் பாலைவனத்தில் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வந்துட்டே இருக்குது. ஒரு பழைய கோவிலோட கம்ப்ளீட் அஸ்திவாரம் இருக்குது. பா, அந்த ஊருக்கு பேர் என்ன, கிராமத்துக்கு பேர் என்னன்னு கேட்டேன். அப்சூன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு மனசில் தோணித்து, சம்ஸ்கிருதத்தில் அப்புனாக்கே தண்ணி. இப்போ நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, திருவானைக்கா தானே தண்ணிக்கு உண்டான இது, அங்கே ஊற்று வந்துட்டே இருக்கேன். அந்த மாதிரி சிவக்ஷேத்திரமாக இருந்திருக்கணும் அது. அந்த பாலைவனத்தில் ஒரு இடத்துல தண்ணி வருது, அப்போ அப்புலிங்கம். அந்த இது என்ன ஆச்சரியம்னா, நான் இதை சொன்னேன், அங்கே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் கூட வந்தார், அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒத்துண்டு மினிஸ்டர்கிட்டையும் சொல்லி அவங்களுடைய ப்ரோஷர்லேயே அதை போட்டாங்க. ஓ சரி. ஒரு பெரிய சமாச்சாரம் இதுமா. ஹர் ஹைனஸ் பூபாதேவி, அவங்க வந்து கம்போடியாவுடைய இன்னைக்கு இது இருந்ததுன்னா அவங்க தான் மகாராணி. இன்னைக்கு அவங்கள இளவரசின்னு சொல்கிறாங்க. ஓ சரி. அவங்க இப்போ நான் கம்போடியா போயிருக்கிறச்சே அவங்கள பார்த்து அவங்களோட இந்த ஏஷியன் ரிசர்ச் சென்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன். அவங்களுடைய ராயல் யூனிவர்சிட்டியில் போய் பேசினேன். அங்கே பரிவர்த்தனை இருந்தது. அவங்க தான் அந்த ஊர் அதாவது கம்போடியன் டான்ஸுக்கு
அவங்க ப்ராப்ளம் எல்லாம் நான் அந்த நாட்டுக்கு வரதுக்கு முன்னால் அப்சரான்னு பேர் கொடுத்தது. அப்படியே அங்கே அந்த ஆங்கூர் வாட்டுங்கிற பெரிய வேர்ல்டு ரினவுண்டு கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலில் நிறைய அப்சரஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அதனால் அவங்க சின்ன வயசில் ஆடி அந்த கோவில்லையே அந்த இதை பண்ணி அப்போ அந்த டான்ஸ்க்கு அப்சரான்னு பேர் வச்சது. இன்னி வரைக்கும் இப்போ கம்போடியன் டான்ஸ்னால் அப்சரா டான்ஸ்னு இன்டர்நேஷ்னலி பேர் வந்துருச்சு. ஆனால் பேர் கொடுத்தது அவங்க. அவங்க பல வருஷங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு பாதுகாப்புக்காக இப்போ திரும்பி வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்து சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இது நான் ஜப்பான் விருது வாங்கின உடனே அங்கே சைடில் அண்ணா இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அந்த ஜாப்பனீஸ் அவார்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா சைட்டேஷனில் இருக்குது, ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஹார்மனி அண்ட் டெவலப்மெண்ட் இன் ஏஷியா. ஓ சரி சரி, அந்த மாதிரி போட்டாக்க நான் நிஜமாக ஏஷியாவுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? அப்படி வேற எனக்கு ஒரு பெரிய அவார்டை கொடுத்துட்டாங்க. என்னுடைய பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்னா பயப்படுறேன் நான். There is something important இந்த படத்துல. இது வந்து திருப்பதியில எடுத்தது. ஓ, திருப்பதியிலேயே மேல திருப்பதியில முதல் தரம் பத்மாவதி பரிணய உற்சவம்னு பண்ணாங்க. நாராயண தோட்டத்துல பண்ணாங்க. ஒரு 8 கோணல் இருக்கிற மாதிரி, கோணம் இருக்கிற மாதிரி ஒரு மண்டபம். சரி, ஆக்டகனல். அந்த மண்டபத்தில் வெள்ளியில் ஊஞ்சல் போட்டு தாயாரையும் பெருமாளையும் கொண்டு வந்து அங்கே எழ பண்ணி பண்ணாங்க. பக்கத்தில் ஸ்டேஜ் கட்டிட்டு இருந்தாங்க. ஓ சரி. நான் அதுக்கு ஆடணும். ஓ சரி. நான் போயாச்சு, ஸ்டேஜ் ரெடி ஆகலை. என்னோட அதிர்ஷ்டம், ஸ்டேஜ் ரெடி ஆகலை. அந்த இன்ஜினியர்ஸ்லாம் வந்து வெதறி போயிட்டாங்க. வந்து ரொம்ப சாரி மேடம், ஸ்டேஜ் இன்னும் ரெடி ஆகலை, நான் என்ன பண்ணுறதுன்னு. பரவாயில்ல, அதனால என்ன, பெருமாள் பக்கத்தில் அங்கேயே அந்த மண்டபத்திலே நின்று ஆடிடுறேன் அப்படின்னு. ஐயோ ரொம்ப கம்மி இடம், போறவே போகாது, நிறையா ஜனங்களுக்கு உங்களை அதை சுற்றி ஒரு அகழி வேற, அந்த மண்டபத்தை சுற்றி பக்கத்தில் கூட அவங்க வந்து உட்கார முடியாது, உங்களை நன்னா பார்க்க முடியாதேன்னு. பரவாயில்லையே, அதனால என்ன, நான் பெருமாள் பார்க்கணுன்னு தானே நான் ஆடுறதுக்கு வந்திருக்கேன், யாருக்கு முடியுமோ பார்க்கட்டும், நான் எனக்கு அந்த இடம் போகிறோம், நான் அங்கேயே ஆடுறேன் அப்படின்னு. அங்கே சீதா கல்யாணம் பண்ணேன். அங்கே திருப்பதியில் எடுத்தது என் கையால் புஷ்பாஞ்சலி அப்படியே பெருமாளுக்கே போட்டேன். மேடம், ஆஹா, லெஜெண்டரி சிங்கர் ஒரே ஒரு எம்எஸ்எம்மா தான் இருக்க முடியும். லெஜெண்டரி சிங்கர் மட்டும் இல்லை, ஏஞ்சல். ஏஞ்சல், வாட் எ பர்சனாலிட்டி இல்லை. எம்எஸ்எம்மாவை எங்கள் அப்பா வந்து மதுரையில் போய் பார்த்து ஹி புக்டர் ஃபார் ஹிஸ் சேவாசதன் படம். முதல்ல சேவாசதன் படம் தான் ஆக்ட் பண்ணேன். ஓ அப்படியா? ஆமாம், சேவாசதன் படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கச்சு அந்த செட்டில் தான், அந்த ஃப்ளோரில் தான் வந்து சதாசிவம் மாமா மெட் எம்எஸ்எம்மா. அப்படி அதோட இல்லை, எங்கள் வீடு அப்போல்லாம் நான் பிறக்கல அஃப்கோர்ஸ். அப்போது எங்கள் வீடு வந்து சத்திரம் தான் சொல்லுவா. எங்கள் சாந்தோமில் எங்கள் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் வாஸ் சம்திங் லைக் 32 கிரவுண்ட்ஸு, ஒரு பெலேஷியல் பில்டிங். இங்கே இப்போ லலிதா பத்மினி ராகினிலாம் வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் எங்கள் வீட்டு மாடியில் தான் இருந்தாங்க. அவங்க அங்கே தங்கின்னு இருக்கிறச்சே தான் நான் பிறந்தேன். பப்பிமா தன்னோட ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்கா. அந்த மாதிரி இங்கே ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுட்டாக்க என்னோட சிறுதாயார் வீடு எஸ்டி சுப்லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு சில பேர் அனுப்பிச்சிடுவாரப்பா. அந்த மாதிரி எம்எஸ் அம்மாவும் சதாசிவம் அம்மாவும் கிட்டத்தட்ட 1 வருஷம் எங்கள் சிறுதாயார் எஸ்டி சுப்லக்ஷ்மி அம்மா வீட்டு மாடியிலே இருந்தாங்க. அப்படிங்க? ஆமாம், ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. அம்மாவோட பர்த்டேக்கெல்லாம் அங்கே போயிடுவோம். எனக்கு ஏதான ஒரு அவார்டுனாக்கா அம்மாவுக்கு சந்தோஷமாக ஆகிடும். இது வந்து ஒரு பழைய ஃபோட்டோ, ஆனால் முக்கியமான ஃபோட்டோ. விராலிமலை குறவஞ்சிங்கிற ஒரு நடன நாடகத்தை விராலிமலைக்கு போய்
இந்த பாட்டி வந்து அன்னம்மாள்னு பேர், விராலிமலை அன்னம்மா. ஓ சரி. அந்த அம்மாவுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறச்சே கிட்டத்தட்ட 85 வயசு. அந்த அம்மா கிட்ட போய் பூரா எழுதி வாங்கி, ஏன்னா ஓலைச்சுவடியெல்லாம் எரிஞ்சு போயிடுது. ஓஹோ சரி. அவங்க ஆடினவங்க. ஓ அப்படியா? இந்த குறவஞ்சியை அவங்க ஆடினவங்க. அவங்கள அழைச்சின்னு வந்து அவங்க கிட்ட கத்துண்டு இந்த விராலிமலை குறவஞ்சியை நாங்கள் ஸ்டேஜ் பண்ணோம். அந்த அம்மாட்டுக்கு கேட்டேன், பாடிண்டே ஆடுவாங்க. இப்படியெல்லாம் என்னால் முடியலையே. இப்போ பாருங்களேன், ஐ வாஸ் ஸ்டில் அ டீனேஜர். அப்போ எனக்கு முடியல. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பாட்டின்னாக்க, நீங்கள்லாம் ரொட்டி திங்குறீங்க, நாங்கள்லாம் பழையது சாப்பிட்ட சரீரம், எங்களுக்கு பலம் ஜாஸ்தி. இது வந்து மத்திய பிரதேஷில் கஜுரஹோ ஃபெஸ்டிவல் நடக்குமே, அங்கே தானே எனக்கு அந்த அவார்டும் கொடுத்தாங்க, மத்திய பிரதேஷ கவர்மெண்ட் அவார்டு. இது வருஷம் நான் அந்த கஜுரஹோ ஃபெஸ்டிவலில் போய் ஆடுவேன். இவர் ஒவ்வொரு தரமும் வந்து மீட் பண்ணுவார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்புறம் ராத்திரி ப்ரோக்ராம் முடிஞ்சது, உள்ளே வந்தார். எப்போதும் போல் வந்து ஓஹோன்னு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொன்னார். எனக்கு உன்னை பார்க்குறச்செல்லாம் எனக்கு துர்கையாக நீ கண்ணில் படுற. நான் அதனால தான் ஒவ்வொரு தரமும் நான் வருவேன், உன்னை தூரக்கேந்து பார்ப்பேன். நான் மானசீகமாக அம்பாளை நினச்சி உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னா எனக்கு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். சரி, நீங்கள் அண்ணாக்கு என்னோட எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அண்ணா சொன்னால் சரி, எங்கே அனுப்புறது, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு. அவர் ஹிந்தியில் சொன்னார், பேட் கச்சாயா, அதாவது அந்த மரத்தடியில் இருக்கேன் அப்படின்னு. நான் உட்லண்ட்ஸ் மாதிரி அது ஒரு ஹோட்டலாக நிழல்னு ஒரு ஹோட்டல் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, அது எங்கே இருக்குன்னு இங்கே இல்லை மரத்தடியில் இருக்கேன். அப்புறம் என்னால் பொறுக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாக்கும். அவர் ஒன்றும் பொய்ய சொல்ல, நான் கொள்ளைக்காரன்னு பதில் சொன்னார். ஏதோ ஒரு தொழில் மாதிரி அவர். அதோட நிறுத்தாமல் இந்த பக்கம் சாம்பல் வேலை பக்கம் எப்போ வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடும், நான் அவனுக்கு பாடி கார்டாக வரேங்கிறார். அடுத்த தரம் திரும்பி அங்கே போகிறச்சே அவர் வந்து சரண்டர் பண்ணி, அவர் சரண்டர் பண்ணது இன்னொரு ஏதாவது சினிமாவே எடுக்கலாம். சரண்டர் பண்ணது எப்படி பண்ணாராம் தெரியுமா? நான் ஹோட்டலுக்கு போனோன்னு கேட்டேன், எங்கே அந்த இருக்காரா, அந்த டாக்கு இருக்காரா, காணும், அவர் இது எப்போதும் வருவாரே அப்படின்னு. சரண்டர் பண்ணிட்டார். சரண்டர் பண்ணது ஒரு கதை. எல்லா டாக்கூஸும் வந்து துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டா. ஐஜிஎஃப் போலீஸ் எல்லாருமா வரிசையாக எல்லா போலீஸ் அஃபிஷியல்ஸும் உட்காண்டே இருந்தா. இந்த ஆள் மட்டும் வரவே இல்லை. ரொம்ப நாழியாயும் வரலன்னொன்னே இவர் எங்கே போனால் இந்த ஆள் வரல அப்படின்னு கேட்டுட்டு கட்சி இவரும் போலீஸ் ட்ரெஸ் போட்டுன்னா அவள் பின்னாலே உட்காந்து. அப்புறம் வந்து அவர் வந்து கிருஷி ஆகிட்டேன். இப்போது நான் இப்போ ஃபார்மர், நான் இப்போது கொள்ளையெல்லாம் அடிக்கிறது நிறுத்திட்டேன் அப்படின்லாம் சொன்னார். கண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அதுதான் அது. அப்புறம் நான் வந்தா விட்டு ரவிசங்கர், அவர் ரவிசங்கர்கிட்டையும் ரொம்ப பெரிய ரசிகன். ரவிசங்கர் அவருக்கு ரசிகோத்தமான்னு டைட்டில் கொடுத்துருக்கார். இது ரொம்ப ரேர் இல்லை? ரொம்ப ரேர். எப்படி ஒரு நல்ல சங்கீதம், நல்ல சாஸ்திரிய நடனம், மனசை தொட்டு இல்லைங்க. அதாவது இதை வந்து ஒரு வெகுஜன மக்களும் ரசிக்கிறாங்க. அதாவது அதை போய் தொற்றுக்குங்கிறது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இதை ஒரு மேல்தட்ட மக்கள் தான் ரசிக்க முடியுங்கிறத பிரேக் பண்ணி இல்லை இவர் வந்து இவரை மாதிரியான ஒரு ஆட்கள் மனசுல போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. எனக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, நம்ம மரபுக்கு கிடைச்ச வெற்றி, நம்ம கலைக்கு கிடைச்ச வெற்றி. அப்படி நான் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன்மா, காந்தி மகான் கதை. கம்ப்ளீட் ஃபோக் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வினீதும் நானும் மெயின் ஸ்டோரி டெல்லர்ஸ். என்னோட 45 பேர் எல்லாரும். அதாவது கதை சொல்கிற மாதிரி காந்திஜியை காட்டுறதே இல்லை, அந்தந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை. ஃபோக் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக. நானே மியூசிக் பண்ணேன். எப்போதுமே என்னோட எல்லா ப்ரொடக்ஷன்ஸுக்கும்
நான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். பாடுறவங்க தான் மன்னி பாடிட்டு இருந்தா, இப்போ காயத்ரி அருமையாக பாடுவா. இன்னும் 2-3 பேர் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த காந்தி மகான் கதையிலேருந்து ஒரு சீன். 45 பேர். இது இப்போ டிவிடியாக கொண்டு வந்துட்டோம். ஏன்னா என்னால் 45 பேர் ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு இடமா போக முடியாது. கொஞ்சம் காந்திஜியை நான் ஞாபகப்படுத்தலாமே. எல்லாரும் ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப நல்ல முயற்சி. கொத்தமங்கலம் சுப்பு வந்து வில்லுப்பாட்டுக்காக எழுதின காந்தி மகான் கதை. அது 350 பக்கம் இருக்கு. அதுலேருந்து தொகுத்து இது மை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தட் ஃபோக் லிட்ரேச்சர். ஃபோக் டியூன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இது சிதம்பரம் கோயில் எடுத்தது. காலில் செருப்பும் போட்டுக்க முடியாது. மத்தியானம் வெயில்ல அங்கேயே நின்று ஒரு சமயத்தில் சிவகாமி அன்பன் சன்னதி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறச்சு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வாட்ச்மேன் போக வேண்டியிருந்தது. வாட்ச்மேன் என் கையில் சாவி கொடுத்துட்டு போயிட்டார். நான் பாட்டுக்கு உள்ள தனியாக இருந்தேன்னு சொல்லக்கூடாது, அம்பாளோட இருந்தேன். அதனால் அப்படி நின்று ஆராய்ச்சி பண்ணது. இது வந்து ஒரு பெரிய அமெரிக்கன் மாடர்ன் டான்ஸர் பால் டெய்லர்னு சொல்லி அவங்க இங்கே வந்துச்சு. இங்கே கான்சுலேட்லேருந்து யூஎஸ்ஐஎஸ்லேருந்து என்னை பாம்பேக்கு அனுப்பி அவங்களோட ப்ரோக்ராமை பார்த்து ரெவ்யூ எழுதுறதுக்காக அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சாங்க. நான் எழுதணும் அவங்கள பற்றி. கூட என் கூட நிற்கிறது பெரிய கத்தக் கோரியோகிராஃபர் மாயாராவ்னு சொல்லி அவங்க இப்போ பெங்களூரில் இருக்காங்க. இது வந்து நான் எங்கே பெரிய குருமார்கள் இருந்தாலும் கலை சம்பந்தமாக அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்கக்கிட்ட கற்றுண்டு அவங்க விஷயங்கள்லாம் எழுதி வாங்கி அந்த மாதிரி பண்ணுறச்சு. இவங்க கமலம்மான்னு சொல்லி ஒன் ஆஃப் த லாஸ்ட் தேவதாசிஸ் ஆஃப் தஞ்சாவூர் கோவில், பெரிய கோவில். அழகினா அழகி, அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக இருந்தவங்க. அவங்க அப்புறம் சிதம்பரத்தில் செட்டில் டவுன் ஆனாங்க. உட்காந்தே அபிநயம் பிடிச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களெல்லாம் நான் போய் எல்லாரையும் பார்த்து அவங்க ஆசீர்வாதம்லாம் தானே முக்கியமா. இது நாட்டிய சாஸ்திரம் நான் ரிசர்ச்லாம் பண்ண பிறகு நாட்டிய சாஸ்திரா சிக்ஷா கேம்ப்ஸ்ன்னு நடத்தி ஆல் ஓவர் இந்தியா ஒரு சோசன் 50 பேர் டீச் பண்ணுறவங்களா. அதாவது பரதநாட்டியம் மட்டும் இல்லை, மணிப்புரி, கதகளி, மோகினி ஆட்டம், கத்தக், ஆல் ஓவர் இந்தியா கேம்ப்ஸ். எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு இடத்துக்கு வருவாங்க. குருகுல வாசம் மாதிரி ஏற்பாடு பண்ணி, அதாவது யூஸ்வலாக ரொம்ப டெலிஃபோன் கூட இல்லாத இடமா சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு ரம்யமான ஒரு சூழலில் போய் அங்கே இந்த நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி லெக்சர்ஸ் கொடுக்கறது, அதை நான் சொல்லி கொடுப்பேன். அதோடு இல்லாமல் பெரிய குருமார்கள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் வரவழைச்சு அவங்க பண்ணுறதுக்கும் நாட்டிய சாஸ்திரத்துக்கும் உண்டான சம்பந்தம் என்னங்கிறத ரெக்கார்ட் பண்ணேன். இவர் அம்மனூர் மாதவ சாக்கியார்னு கூடியாட்டத்தில் பெரிய குரு, அவரை வரவழைச்சு 4 நாள் தங்கி அவர் கண்ணு மட்டும் நேத்ராபிநயம் மட்டும் அவர் சொல்லி கொடுத்தார். அவங்க பண்ணினதும் நாட்டிய சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறதும் எப்படி அப்படியே ஒவ்வி வருது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த 50 பேருக்கும் சொல்லி கொடுத்தார். ஆமாம், அவர்கிட்ட நானும் நேத்ராபிநயம் கற்றுட்டேன். அது வேணும்னு அவருடைய சிஷ்யர். இது எனக்கு பத்மஸ்ரீ வந்த போது பிரசிடென்ட் சஞ்சீவ் ரெட்டி ஒன்று ஞாபகம் வருது. அவர் எனக்கு அந்த பத்மஸ்ரீ மெடல் குத்துருச்சு. அவர் சொல்கிறார், ஏன்னா உனக்கு தொட்டில் போடும்பொழுது நான் அந்த தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு நான் அட்டென்ட் பண்ணேன். ஐ அட்டெண்டட் யுவர் கிரேடல் செரிமனி. எழுத்து வீடு சாந்தோமில். அவரோட ஒரு மகனும் நானும் ஸ்கூலுக்கு ஒன்றா போயிட்டு வருவோம் கிண்டர் கார்டன் போது. அப்படி வரும்பொழுது எங்கள் வீடு வாசல் வரைக்கும் நான் வந்தாச்சு. இந்த பையன் அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரோடு கிராஸ் பண்ணி ஓடினான். சரி,
லாரியை அரைஞ்சுடுத்து. அதை பார்த்து எனக்கு மோர் தென் a year ஆச்சு. ஆஸ் அ சைல்ட் இட் வாஸ் அ ஃபோபியா ஃபார் மீ. என்னை பார்த்துட்டு அவர் அறியாமல் அந்த ஞாபகம் வந்துடுத்து. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு நிமிஷம்தான் அங்கே நின்னேன். அதில் நான் உன்னோட தொட்டில் அட்டென்ட் பண்ணது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெடல் குத்தினார். பேன் ஏஷியன் ரிசர்ச் சென்டர் ஆன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நான் பண்ணணும்னு ஒரு ட்ரீம் வந்தது எனக்கு. ஏன்னா இந்தியன் இம்ப்ரிண்ட்ஸ் இன்னி வரைக்கும் ஆல் ஓவர் ஏஷியா இருக்குது. அது அப்போ நான் அதை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா இது கேட்டுட்டு ஒரு பரதமுனிக்கு ஒரு நினைவாலயத்தை கட்டணும்னு சொன்னேன். சரி, இது என்னுடைய கனவு. அதை சுற்றி ஒரு மியூசியம் ஆஃப் ஏஷியன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், பேன் ஏஷியன். ஓகே, இது என்னுடைய கனவாக இருக்குதுன்னு நான் சொன்னபோது உடனேயே அவங்க இந்த கனவை நான் பத்மாவோட பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னதோடு இல்லாமல் அதுக்கு 5 ஏக்கர் நிலத்தையும் கவர்மெண்ட்லேருந்து லீஸ் லேண்டாக மகாபலிபுரத்துக்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்ததோட மட்டும் இல்லை, அவங்க இது எங்களுடைய ஜூப்ளி ஃபங்க்ஷனில் அப்போ தான் நான் பேசினேன். ஏன்னா பரதமுனி வர முகத்தை வச்சு மாஸ்க் வச்சு பல ஏஷியன் கண்ட்ரீஸில் இன்னி வரைக்கும் வழிபாடு நடக்கிறது. இங்கே நம்ம பரதநாட்டியம் பேசிட்டு இருக்கோமே தவிர யாரான்னு பரதரை பற்றி நினைச்சோமோ? அதாவது பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும், ஐ மீன் யூ பீயிங் எ லெஜெண்டரி டான்ஸர், மேடமுடைய பரதநாட்டியம் ஆஸ் அ டான்ஸர் ஐ ஹர்ட் ரொம்ப மிக துல்லியமான பிரமாதமான நடன கலைஞர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? as a legendary dancer நீங்க சொல்லணும். அவங்க அரங்கேற்றமே எங்க அப்பா தான் ப்ரிசைட் பண்ணார். இதுதான் அவங்களோட அரங்கேற்றம். டாக்டர் ஜெயலலிதாவோட அரங்கேற்றம் எங்க அப்பா ப்ரிசைட் பண்ணி, அதோ பக்கத்துல நான் நிற்கிறேன், எங்க அம்மா சந்தியா அம்மா. அழகி, அழகிதான், ரொம்ப அழகி, ரொம்ப நல்லா பண்ணா. நான் ஒரு 4-5 வயசு டாக்டர் ஜெயலலிதாவோட பெரியவ. ஓகே. ஆனால் அவங்களோட அம்மா எங்கள் அப்பா படத்துலலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க மைசூரில். அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஃபேக்ட் அவங்களுடைய அண்ணா கூட அந்த படத்தில், கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. ஓ சரி. சின்ன பையன் அப்போ. இது பார்த்தா அழகாக ஒரு பார்பி டால் மாதிரி இருப்பா. நாங்கள் 2 பேரும் ஸ்டூடியோவில் கார்டனில் நாங்கள் மட்டுக்கு விளையாடின்னு இருப்போம். உள்ள ஷூட்டிங் நடந்துட்டுருக்கோம். அந்த டேஸ்லேருந்து அவங்க ரொம்ப ஷீ இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். எங்கள் ஃபேமிலிக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியதற்கான அதோட இல்லை, அது கூட இல்லை, அதோட நிறுத்தினாலும் பரவாயில்ல, அவங்க பவரில் இல்லாத போது கூட என்னை கூப்பிட்டு எப்படிம்மா இதை நடத்த முடியும், இவ்வளோ பெரிய விஷயத்த நானும் பரதநாட்டிய கலைஞராக இருந்து தான் அப்புறமா எல்லாத்தையும் பண்ணினேன், அதனால என் பங்கும் அதில் இருக்கணும்னு சொல்லி சொந்த பணத்தை நன்கொடையாக அந்த நினைவாலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க அது அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய எங்களுடைய மியூச்சுவல் லவ் யூ கேன் see. ஆமா, எங்க முகத்துல பார்த்தாலே தெரியும். அந்த ஃபங்க்ஷன்ல அனௌன்ஸ் பண்ணது தான். அதோட இல்லை, என்னுடைய புக்கு கருணாஸை பற்றி என்னோட ரிசர்ச் புக் 3 வால்யூமில், அதில் நீங்கள் ஆல்பம்க்கு நான் அதை கொண்டு வந்துருந்துருக்கணும். அதில் தான் கிட்டத்தட்ட ஸ்கல்ப்சர்ஸ் என்னது எல்லாம் சேர்த்து ஒரு ஹோல் வால்யூம், ஒன்லி ஃபோட்டோகிராஃப்ஸ், கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே பாலகிருஷ்ணன் எடுத்தது. இந்த 3 வால்யூமும் அவங்க தான் அந்த ஃபங்க்ஷனில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது இப்போ எங்களுடைய யூனிட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ணா அப்போ இருந்தார், பாலகிருஷ்ணன், கண்ணன், காயத்ரி, மகதி, ஷாமகிருஷ்ணன். இது நம்ம சீஃப் மினிஸ்டர் எங்கள் பரதமுனி அந்த நினைவாலயம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் முன்னால் இருக்குது, சென்னை, டுவர்ட்ஸ் சென்னை. ஓ சரி.
அங்கே ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஒரு 8 கிலோமீட்டர் கனண்ட மகாபலிபுரத்தில் அந்த தர்மராஜ ரத்தம் இருக்கே, பஞ்சபாண்டவ ரத்தம் இருக்கு. அந்த தர்மராஜ ரத்தத்தில் நார்மலாக எல்லாரும் பார்க்க முடியாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு ஏணியெல்லாம் வச்சு ஏறி போனோம். நான் கொஞ்சம் கோபுரம்லாம் ஏறி இருக்கேன். அந்த மாதிரி போனச்சு. அங்கே கண்டுபிடிச்ச பரதர் சிலை இது 7ஆம் நூற்றாண்டில் சிவன் பரதமுனிக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி. இதுல வந்து செவன்த் செஞ்சுரி. ஆமா, இது வந்து என்ன ஆச்சரியம்னா எங்களுடைய அவங்க கொடுத்துருக்கிற இடம் பட்டிப்புலம்ங்கிற கிராமம். அந்த பட்டிப்புலம் பஞ்சாயத்துல தான் புலி குகை இருக்கு, இந்த டைகர் கேவ் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒரு சான்ஸ்கிரிட்ல இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, கல்வெட்டு, அதுல பரதமுனி பேர் இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, அதை அவங்க நினைச்சு கொடுக்கல. அப்ப எவ்வளவு மனசார அந்த இடம் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த சிற்பத்துல பாருங்க, கம்போடியாலயோ தாய்லாண்ட்லயோ இருக்கிற மாதிரி ஒரு கழவரா இல்ல பரதர். இது யங் மேன், டைனமிக், ஆடக்கூடியவரா அப்படி இருக்கார். நாங்க இப்போ இங்க கட்டுற நினைவாலயத்துல வேண்டியது இது மாதிரி தான் யங் பரதா தான் போடுறோம். எனக்கு அந்த ரொம்ப கழவரா போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. இது பாருங்க, யங்கா. இதுதான் என்னுடைய கற்பனை, உங்களுடைய இமேஜினேஷன். ஆமா, என்னோட தியானத்துல வந்த ஃபிகர். 4 கை கொடுத்துருக்கேன் பரதமுனிக்கு. ஏன்னா அவர் மியூசிக் சாப்டர்ஸ் இருக்கு, அதுக்காக கையில வீணை இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ ஸ்தானம்னு பேரு, இந்த நிலைக்கு பேரு. கையில இந்த வைஷ்ணவ ஸ்தானத்துக்கு விஷ்ணுவும் ஆச்சு, கையில டமரு இருக்கிறது சிவனும் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இதுதான் அங்க வரப்போறது. இது ஒன் ஆஃப் த கரணஸ். சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்லாப்லயும் இதுலயும் அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது பார்வதிக்கு 2 கை கொடுத்துருக்கேன், சிவனுக்கு 4 கை கொடுத்துருக்கேன். அதனால இப்போ அதாவது எல்லாமே பார்வதி ஃபிகர் வந்து ஆரம்பமும் சிவன் கம்ப்ளீஷன் ஆஃப் அ மூமெண்ட் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 108 3 அடிக்கு 2 அடி அந்த ஹைட்ல வரப்போகுது. நல்ல பெரிய கருங்கல் இல்லை, இது கொஞ்ச நாள் ஆகும் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஆனா அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அது ஹிஸ்டரி தான். அது அந்த பரதமுனி சாலை பட்டிப்புலம் மேடம் கொடுத்த அந்த நிலம், அந்த அந்த ரோடுக்கு வந்து பஞ்சாயத்து இப்படி ஒரு போர்டு போட்டாங்க. அப்படியா? பரதமுனி சாலைன்னு அவங்க பேர் போட்டிருக்காங்க. இது என்னுடைய பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிருத்யோதயால. இது இப்போ சுவாமி விவேகானந்தாவுடைய 150வது பிறந்த வருஷம் இல்ல, அப்போ அந்த விவேகானந்த சுவாமியோட தேர் வந்தது நிருத்யோதயாவுக்கு. அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஜனை பாடி அந்த தேரை வரவேத்தாங்க. இது இப்போ ரீசெண்டா என்னோட பர்த்டே நடந்துச்சு. என்னோட நீசஸ் லதா, கீதா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அஃப்கோர்ஸ் காயத்ரி, கண்ணன். இவங்க 2 பேர் யாரு சூடிதார் போட்டு இருக்கிறவங்க? 2 கிருஷ்ணசுவாமியோடைய டாட்டர்ஸ் லதா அண்ட் கீதா. ஓகே. அது லக்ஷ்மி, சரஸ்வதி ரமணன்ஸ் டாட்டர்ஸ். காயத்ரி வந்து அவங்க பிரின்சிபலா இருக்காங்க இல்லையா? காயத்ரி is the principal of நிருத்யோதயா. காயத்ரி வந்து my disciple for dance. எஸ் ராஜம்ஸ் disciple for music, vocal music ரொம்ப நல்லா பாடுவா. அண்ட் அவளுக்கு வந்து her research degree is in Sanskrit. இப்போ இது நிருத்யோதயா பிரின்சிபல் ஆக்கிட்டா அவளை. இந்த காதுல கொஞ்சம் ரத்தம் வருது. யாரை கேட்டாலும் PhD, டாக்டரேட். what a family இது. ஒருத்தர் பாக்கி இல்ல, அத்தனை பேரும் வந்து இப்போ so இவளுடைய talented multifaceted personalities ஒவ்வொருத்தரும். அதே சர்வசாதாரணமா இவங்க மாஸ்டர்ஸ் மியூசிக்ல, இவங்க மாஸ்டர்ஸ் போட்டோகிராஃபி இல்ல. கண்ணன் of course வீண வித்வான். ஆமா, of course. and மியூசிக் கம்போசர். இது கண்ணனுடைய குழந்தைகளும் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ். உங்களை பார்த்து அவர் மகதி தானே நீங்க சொல்றீங்க? மகதி பயங்கரமா டான்ஸ் ஆடுறதுக்கு ஆசைப்படுறதுன்னு. டான்ஸ் பண்றா, ரொம்ப நல்லா பண்ணுவோம். அவ வந்து 10 வயசுக்குள்ள
108 கரணமும் முடிச்சிட்டா. ஓ 8 வயசுல அடுத்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணுறது இப்போ வர அதோட இல்லை, அவ வந்து when she was only 3 years old அவ கரணாஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓ இட் ரன்ஸ் இன் தி ஃபேமிலி. லண்டன் போயிருக்கிறச்சு ஒரு பேலே ஃபோட்டோகிராஃப் பார்த்துட்டு இருந்தோம், பாரதி வித்யா பவனில் தங்கியிருந்தோம். அது பார்த்துட்டு காலை நல்லா இப்படி தூக்கி இருக்கு, இதுக்கு வாயிலேயே வராது. மகத்தி என்கிட்ட சொல்றது இது பார்த்து பாரு பாரு தண்டபாதம். ஓ டெக்னிக்கல் டேர்ம் அவ அப்பவே ரெக்கக்னைஸ் பண்ணி அவ சொன்னான். அதே பார்த்துட்டு இருக்கால, அந்த சூழல்லையே இருந்ததுன்னா அது வந்துடும். இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் வந்து அப்படி குடும்பத்தில் ஐ திங்க் இட்ஸ் ப்ராடிஜின்னு நினைக்கிறேன், அப்படியே வந்துடுறது போல இருக்குது. இல்லை அது 2.5 வயசு இந்த ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அது 2.5 வயசுக்கே முதல்ல வந்து கிருஷ்ண வேஷம் போட்டுட்டு நான் கிருஷ்ணாயத்து பிரம்மமாக பண்ணும்பொழுது அவளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் வந்து குயின் எலிசபெத் ஹால் லண்டன். டாம் தம் மாதிரி இத்தினோண்டு வந்தது அவ்வளோ பெரிய இதில். அவள் பேரே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணல, பயந்துட்டு வேற வரலன்னா என்ன பண்ணுறது. இப்போ நீங்கள் எல்லாரையும் குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்தீங்களே, இதை விட சின்னதாக இருந்தது. அப்போ கரெக்டாக என்டர் பண்ணா, ஆக்ட் பண்ணா, ரியாக்ட் பண்ணா. அது நீங்களாகட்டும் உங்கள் குடும்பத்து மெம்பர்ஸ் ஆகட்டும், ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் வேஸ்டட் ஈவன் எனி மொமெண்ட் இல்லையா? எல்லாருமே ரொம்ப உபயோகமாக அர்த்தமுள்ளதாக வாழ்க்கையாக்கியிருக்கீங்க. உமா, அதுக்கு இன்னும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பாலுண்ணா காலத்துலேருந்தும் சரி, ஏன் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தாக்கே யாராரு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நாங்கள் திருப்தியே ஆகிட மாட்டோம். உட்காந்து எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம், இன்னைக்கு எது நல்லா இருந்தது, எங்கே வேர் வாட் வென்ட் ராங் எல்லாம் நாங்கள் உட்காந்து ப்ரொஃபஷனலிசமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். நாங்கள் அது மாதிரி செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணுவோம். அதனால சும்மா யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா ஃப்ளாட்டர் ஆகிட மாட்டேன், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஐ won't get ட்ரூலி ப்ரொஃபஷனல். அழகான மேடம், இத்தனை மணி நேரமாக உங்களுடைய ஆல்பமை பார்த்து உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஃபோட்டோஸ் வாயிலாக நாங்கள் பார்த்து ரசித்து உங்களோடே பயணிச்சிருக்கோம். அபூர்வமான விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர், அமேசிங் அனெக்டோட்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி நீங்கள் வருகை தந்ததுக்கு. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, அது எப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்? என்னது அது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? ஓ ஓ, நாங்க மட்டும் எப்படி அவஸ்தை பண்ணோம், நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? No, out of my interest, I just wanted to know, நீங்க ஏன் திருமணம் பண்ணிக்கலங்கிறத தாழ்மையுடன் தெரிஞ்சுக்கலாமா? ஏமா ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல? இவ்ளோ நாளி மோசமாலாம் இருக்காது. இல்ல இல்ல இல்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுக்காக இல்ல, இவ்ளோ நாளி நான் சொல்லிட்டு வந்தேனே என்னுடைய அனுபவங்கள்லாம், இந்த அனுபவங்கள் எதுவுமே இருந்திருக்காது. நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். அது பயங்கரமான அனுபவமா இருக்கும், அது வேற விதமான அனுபவமா இருக்கும். கல்யாணம் பண்ணினுட்டா இல்ல, எப்படி நீங்க மாட்டாம விட்டுட்டீங்க எனக்கு புரியலையே எனக்கு. எப்படி உங்க வீட்லயும் கம்பல் பண்ணலையா? இல்ல பண்ணாங்க, வேற யாரும் பண்ணல, அம்மா பண்ணாங்க. அம்மாக்கு பண்ணாங்கன்னா என்ன, அம்மாக்கு வருத்தம். நான் வந்து ரொம்ப ஆப்ஸ்டினேட். நான் நினச்சதுதான். அதாவது வீட்டில் எனக்கு எப்படி பேருன்னா, அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், இப்படி கை வச்சுட்டு, அதுதான் என்னுடைய ஏர்லியஸ்ட் ஃபோட்டோகிராஃப். அதை எங்கள் பாலுண்ணா சொல்லுவார், இப்படி முதலியே அவள் ஏன் எதுக்கு என்ன என்ன ஆராய்ச்சிக்கு தேவை கொஸ்டின் தானே, அதை முதல்லையே கேட்டுவிட்டாவோ. பிடிவாதம்னா பிடிவாதம். நான் வந்து எப்படின்னா எல்லாரும் சொல்கிறத கேட்பேன், காதில் வாங்கிப்பேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி பண்ணுவேன். அதுதான் என்னுடைய பிறவி குணமே அது. பட் ஐ கன்வின்ஸ்ட் மை மதர். நான் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறதை விட, நான் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தியாகம்லாம் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் சில பேர் சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் தான் தியாகம். ஏன்னா நான் பண்ணணும்னு என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் பண்ண முடிஞ்சது. தப்பிச்சிட்டேங்க. எங்களுக்கு ஒரு மாபெரும் நடன கலைஞர் பத்மா சுப்ரமணியம் கிடைச்சிருக்காங்க, அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நடனம் மட்டும் இல்லைம்மா, எத்தனை விஷயம் அதையும் தாண்டி ஒரு ரிசர்ச்சர், ஸ்காலர், ரைட்டர்.
அது மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து உங்களுடைய பகுதியில சம்ஸ்கிருதம் மட்டும்ல தான் நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு நினைச்சிருக்காங்க. பட் ஐ பிலீவ் தமிழ்ல கூட நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட் தான். எஸ், தொல்காப்பியம் படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து மெய்ப்பாட்டியல் எடுத்து நான் தான் முதல்ல எடுத்து அதை ஆடியே காமிச்சேன். அதனால் தமிழ் ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் அன்றைக்கி தான் சொன்னாங்க சில பேர், நாங்கள் இந்த மெய்ப்பாட்டியல் கிட்ட மட்டும் போக மாட்டோம், மிச்செல்லாம் நம்ம பார்த்துன்னு வருவோம், இன்றைக்கி இந்த மெய்ப்பாட்டியல் ஏன்னா செய்முறை விளக்கம் பண்ணாதான் எங்களுக்கே புரியுறது அப்படின்னு. அதனால் ஒரு கம்பராமாயணத்தை எடுத்துட்டு மெய்ப்பாட்டியல் எடுத்துட்டு அது இணைச்சி பார்த்து ஆடி காமிச்சவனா. அதனால் தமிழ் எனக்கு தாய்மொழின்னா சம்ஸ்கிருதம் தந்தை மொழின்னு வச்சுக்கலாமே. இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் எனக்கு எந்த மொழி வேணாலும் என்னால் சும்மா சட்டுன்னு கிரகிச்சிக்க முடியுது. நான் ரஷ்யாவில் போய் அந்த ஒரு மாசத்துல ரஷ்யன்ல லெக்சர் கொடுத்தேன். You are undoubtedly a multifaceted personality. ஜப்பான் போய் ஜாப்பனீஸ்ல பேசினேன். அது இந்த ரெண்டு மொழி மாஸ்டர் பண்ணிட்டா எந்த மொழி வேணா we can manage. மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜெயா டிவியின் ஆல்பம் நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்கள்? இது எனக்காக மட்டும் சொல்லலை, இது அஃப்கோர்ஸ் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் பகிர்ந்துட்டேன். அந்த பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லை, எனக்கு அந்த ஒரு சந்தோஷம். பிகாஸ் எனக்கு எவ்வளவு ஃபிளாஷ்பேக், எத்தனை விஷயங்களை எத்தனை பேரை நான் ஞாபகம் வச்சுண்டு இன்னைக்கு திருப்பி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஜெயா டிவி கொடுத்தது. ரொம்ப நன்றி. அதோட இல்லை, எனக்கு மட்டும் சொல்ல, இந்த ஆல்பம் நிகழ்ச்சியே நான் நினைக்கிறேன் நீங்க சரித்திரம் படைச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா இல்லை, என்ன ஒத்தொத்தரும் வந்து பகிர்ந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் புஸ்தகம் போட்டு மாளாது. ஆனால் எத்தனையோ விஷயங்கள் ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், அவங்கவுங்க அனுபவங்கள் பகிர்ந்துக்க கூடிய அந்த வாயிலாக இன்னைக்கு சரித்திரத்தை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால ஜெயா டிவிக்கு ஆல் கூடோஸ். நன்றி மேம், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அவ்வளோ அழகா ஆங்கர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். கரெக்டாக என்ன அப்பப்போ கேட்கணுமோ என்னை கேட்டு விஷயத்தை வாங்கிட்டீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் அ ப்ளஷர், ஆனர் மேடம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். ஜெயா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் நீங்க ஆடிண்டே இருக்கணும், நாங்க பார்த்துட்டே இருக்கணும். அது சொல்லுங்க. எஸ், தட் இஸ் த பெஸ்ட் விஷ் ஃபார் மீ. எஸ் மேம். நன்றி மேடம், தேங்க்யூ.